ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி சோயாபீன் வச்சு பார்த்துலாமா? ஸோ பிரியாணி வந்து குக்கர்ல தான் செய்ய போறேன். ஸோ குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கரம் மசாலாலாம் ஆட் பண்ண போறோம். சோம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் ரேன்ஸ், அப்புறம் பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ணா வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போறோம். ஸோ வெங்காயம் வந்து ஒரு 2 நல்லா பெரிய சைஸ் பொடிசா கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கவர் பண்ணி குக் பண்ணுங்க. ஸோ கவர் பண்ணி குக் பண்ணா ஈஸியாவே அது சாஃப்ட் ஆயிரும் வெங்காயமும் தக்காளியும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் லைட்டா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் வத்தத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமா லைட்டா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தயிர் ஊட்டி கிளறிட்டு அப்புறம் நான் வந்து இதுல பட்டாணி ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டாணி ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணி. அப்புறம் ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் சோயாபீன். இது வந்து மினி இது. ஸோ நீங்க வந்து பெருசு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனா இது வந்து இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிரியாணி அரிசி தான் சேர்க்க போறோம், அதாவது பாஸ்மதி ரைஸ். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் எந்த கிளாஸ்ல நான் அளந்திருக்கேனோ அதுக்கு ஒரு கிளாஸ் நான் வந்து தண்ணி விட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சோயாபீன் பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்டா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் டு ஆல்.